வணக்கம். முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக மற்றும் தேமுதிக அறிவித்துள்ளன. இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்காதது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் மறைவை அடுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுமா அல்லது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் போட்டியிடுமா என்பது குறித்து குழப்பமான சூழ்நிலை நிலவி வந்தது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் ஆளுநர் செயல்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர், கவர்னரின் விதிமீறல் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துக்கு ஸ்டாலின் பஸ் என்றே பெயர் வைத்துவிட்டனர் என்றும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் 7 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற முதலமைச்சர், சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் சாலைகள் விரிவாக்கம் மற்றும் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்றார். வரும் ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் யார் அந்த சார் என்ற பேட்சுடன் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் பாலியல் வழக்குகளில் சிக்கினால் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சட்டங்களை கடுமையாக்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறையும், பாலியல் குற்றங்களுக்கு பிணையில் விடுவிக்காதபடி சிறை உள்ளிட்ட கடும் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர், மத்திய அரசின் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு ஆதரவு அளித்து மக்களுக்கு துரோகம் இழைத்தது அதிமுக தான் என்றார். பாகுபாடு காட்டும் மத்திய அரசை கண்டித்து அதிமுக போராட்டம் நடத்தியிருந்தால் பாராட்டி இருப்பேன் என்றும், ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவிற்கு இல்லை என்றும் அப்போது அவர் விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கடந்த 9ஆம் தேதி முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நேற்று வரை நடைபெற்றது. இறுதி நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரை அளித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டின் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடி விஜய் வெளியிட்டுள்ள பதிவால் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரைகுறை அவதூறால் தந்தை பெரியாரின் புகழ் வெளிச்சத்தை மறைக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பெரியாரின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் அவரை பற்றி அடிப்படை இல்லாத அவதூறுகள் பரப்பப்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். பெரியாரை போற்றுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நிலையில் சிறுமைப்படுத்தும் வகையிலான எந்த செயலையும் பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாக்கு பெற்றது. இதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்து கடிதம் வாயிலாக வெளியிட்டது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி விண்ணப்பித்த கரும்பு விவசாயி மற்றும் புலி சின்னம் ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அக்கட்சிக்கு இதுவரை எந்த சின்னமும் வழங்கவில்லை. மக்களை திமுக ஏமாற்றுவதாக விஜய் கூறியதற்கு நண்பர் விஜய்க்கு இப்போதுதான் தெரிகிறதா? திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்திலேயே தெரிந்துவிட்டது என OPS தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக அதிமுக மாறி மாறி யார் அந்த சார் என கேட்பது குறித்த கேள்விக்கு இந்த 2 சாரிடம்தான் கேட்க வேண்டுமென கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் கருப்பு உடை அணிந்தும் கண்ணகி போன்று வேடம் தரித்தும் போராட்டம் நடைபெற்றது. அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இவர்தான் அந்த சார் என்று அண்ணா நகரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை திமுகவினர் காட்டியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறிய அந்த சார் யார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். சென்னை விமான நிலையத்தை சுற்றி அதிக புகை வரும் பொருட்களை கொளுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை விமான நிலைய ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போகியின் போது விமான நிலையத்தை சுற்றி கொளுத்துவதால் ஏற்படும் புகை காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பனிமூட்டமான வானிலை இருப்பதால் கடந்த ஆண்டுகளைப் போலவே சென்னை விமான நிலையம் மதுரையில் துப்பாக்கி முனையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி கனகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் உள்ள SS டவர் விடுதியில் தங்கியிருந்த சென்னை சூளைமேட்டை சேர்ந்த கனகராஜை சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு காவல் படையினர் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இவர் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை அரசிதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார். இதனையடுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உள்நாட்டு விமான கட்டணங்கள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் விமான நிறுவனங்கள் சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம், திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களின் கட்டணங்களை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமாக 4000 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 17000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், கோவைக்கு 16000, திருச்சிக்கு 14000, தூத்துக்குடிக்கு 13000 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் சிறப்பு பேருந்துகளில் 1,80,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொங்கல் பண்டிகை வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் நேற்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 1,80,000 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் 2,64,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி வருகிற 17ஆம் தேதி சென்னை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக புதிய மாவட்ட தலைவர்கள் நாளைக்குள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் மாநில பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பாஜக தலைமை நியமனம் செய்துள்ள கிஷன் ரெட்டி வரும் 17ஆம் தேதி சென்னை வருகிறார். அவர் 2 நாட்கள் இங்கு தங்கி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து புதிய தலைவரை தலைமைக்கு அறிவிப்பார். பின்னர் டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தற்போது இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரது பெயர்கள் முன்னணியில் உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விமான டிக்கெட்டுகளின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வரும் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதால் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். ரயில், அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மூலமாக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் விமான டிக்கெட் கட்டணமும் பல மடங்கு உயர்ந்துள்ளன. சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை காரணமாகவும் முன்கூட்டியே பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுங்கச்சாவடி நிர்வாகம் இலவசமாக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களை வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா விழாவை முன்னிட்டு நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பூஜை இல்லாத நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய இடையூறு இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறையின் இணை ஆணையர் பரணிதரன் கடலூர் மாவட்ட எஸ்பிக்கு கடிதம் அனுப்பி இருந்தார். அதன்படி அனுமதி வழங்கப்பட்டதால் பாரம்பரிய பூஜை முறைகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க கேமரா மூலம் பக்தர்களை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்று களை கட்டியது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள ஆட்டுச்சந்தைக்கு சென்னை, கோவை, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆடுகளை வாங்க வியாபாரிகள் குவிந்தனர். வழக்கமாக சனிக்கிழமை தொடங்கும் ஆட்டுச்சந்தை பொங்கல் பண்டிகையொட்டி நேற்று மாலையே தொடங்கியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடுகளின் விலை அதிகரித்து 600 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதாகவும் 7 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடுகளின் விற்பனை களை கட்டியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் வாராந்திர ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இதில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் அதிக விலைக்கு விற்பனையானது. குறைந்தபட்சம் 12,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் 6 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னை புழல் சிறையில் தீவிரவாத கைதிகளிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
சென்னை புழல் மத்திய சிறையில் சிறை அதிகாரிகள் தொடர்ந்து கைதிகள் செல்போன்களை அவ்வப்போது கண்டுபிடித்து பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாரிகளின் தொடர் சோதனையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய கைதிகளின் அறைகளில் இருந்து 2 செல்போன்கள், சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூரில் சீமான் புகைப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் அவர் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோவை மாவட்டம் அன்னூரில் சீமானின் புகைப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே படுக்கை அறையின் உள்பக்க கதவை மூடிவிட்டு திறக்க முடியாமல் தவித்த குழந்தைகளை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். அனுமந்தண்டலம் கிராமத்தை சேர்ந்த கமலக்கண்ணன், ஹேமலதா தம்பதிக்கு கெனிஷா என்ற 2 வயது மகளும் 1 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் படுக்கை அறையில் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்த போது மகள் கெனிஷா உள்பக்க கதவை தாழிட்டுள்ளார். மீண்டும் அதனை திறக்க முடியாமல் குழந்தை அழுததால் பெற்றோர் கதவை திறக்க முயன்றும் முடியாமல் போனது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டின் பின்பக்க கதவு வழியாக ஏறி சென்று குழந்தையை பத்திரமாக மீட்டனர். பொங்கல் நெருங்குவதால் புதுக்கோட்டையில் மண்பானையை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கரம்பக்குடி, மேய்க்குடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மண்பானைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பித்தளை, சில்வர் போன்ற பாத்திரங்களில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வருவதால் மண்பானை விற்பனை மந்தமாகி உள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களது வாழ்வாதாரத்தை மீட்க பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானையையும் சேர்த்து வழங்குமாறு தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரி பகுதியில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் 3வது சிப்காட் அமைக்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ள நிலையில் நீர்ப்பாசன விவசாயிகளை மாவட்ட தனி வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். இந்நிலையில் காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நோட்டீஸ் வழங்கியிருந்த நிலையில் மதியம் 1 மணி வரை அதிகாரிகள் யாரும் வராததால் சிப்காட் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற கல்லூரி பொங்கல் விழாவில் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் தமிழ் மொழிக்கென்று சங்கம் அமைத்த தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இந்நிலையில் பாரம்பரிய உடையணிந்து மண்பானை வைத்து பச்சரிசியில் பொங்கலிட்டு மாணவிகள் குலவை சத்தம் எழுப்பி உற்சாகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கயிறு இழுக்கும் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்று மல்லு கட்டி கயிறை இழுத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி பானிபட் நகரில் LICயின் பீமா திட்டத்தை கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி துவங்கி வைத்தார். இந்த திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 52,511 பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் 27,000 பேருக்கு நியமன கடிதங்கள் அனுப்பப்பட்டு 14,583 பேர் பீமா சகிக்களாக பணியாற்ற துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் LIC நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் சித்தார்த் மொஹந்தி நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறைந்தபட்சம் ஒரு பீமா சகி முகவரை நியமனம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுங்கச்சாவடியை முறைப்படுத்த வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் 1000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இங்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி மையத்தில் முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுங்கச்சாவடியை முறைப்படுத்த கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதுகாப்பான பயணம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பாதுகாப்பான பயணம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் இருசக்கர வாகனம் மூலம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற இக்கோவிலில் தேர் திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தீமிதி திருவிழா நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நேற்று தேரோட்டம் நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாரியூரில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செங்கல்பட்டு அருகே பொங்கல் விழாவில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சித்தாமூர் அடுத்துள்ள புத்தமங்கலத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது பரிமாறப்பட்ட உணவில் பல்லி விழுந்துள்ளது. இதனை அறியாத அக்கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் உடல்நலம் குன்றி அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவிய சூழலில் பாதிக்கப்பட்டோர் கயப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஓமலூர், காடையம்பட்டி தாலுகா மற்றும் ஏற்காடு மலைப்பகுதியில் கடந்த மாதம் பெய்த புயல் மழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள், வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்தன. இந்த இழப்புகள் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்திருந்த நிலையில் அத்துறை இணை இயக்குநர் மாளிகை பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 100 நாள் ஊழல் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை தாலுகாக்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான நலம் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தீபா தலைமையில் நடைபெற்றது. அப்போது திருத்தணியில் உள்ள தனியார் வங்கிகள் விவசாயிகளுக்கு மானியம் வழங்காமல் அலைய வைப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் 100 நாள் பணியின் போது பணி செய்யாதவர்களை வேலை செய்தது போல் கணக்குக்கு காட்டி அந்த பணத்தை அதிகாரிகள் பிரித்துக் கொள்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி அருகே இன்ஸ்பெக்டரை தாக்க முயன்ற ரவுடி கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பணவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது மனைவியை கொலை செய்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் மதுபோதையில் குளச்சல் காவல் நிலையத்திற்குள் புகுந்த அவர் அங்கிருந்த பெண் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அங்கேயே படுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டார். இது தொடர்பாக அவரது வீட்டிற்கு ஆய்வு சென்ற இன்ஸ்பெக்டர் தனீஷ் லியோனை பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டியுள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ரவுடி ராதாகிருஷ்ணனை சிறையில் அடைத்தனர்.